அம்பின்னு சொல்கிறது வந்துட்டு இஸ் பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஹீ இஸ் பிராமின். ஸோ அதனால் பழக்க ஒழுக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோவம் வரக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இந்த மாதிரியே வளர்த்துட்டாங்க. அது அம்பி. ஸோ அம்பி வந்துட்டு சரியான கோலை. யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அவனை போட்டு அரையணும், அடிக்கணும் மாதிரி தோணும் உங்களுக்கு. ஆனால் முடியாது. அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், இந்த மாதிரி வளர்ப்பு முறை அடக்கிடுவாங்க. எதை அடக்கி வச்சிருக்கிறாங்களோ இதுதான் ஹெவி செப்பரேஷன். இது அன்கான்சியஸ். ஆள் மனதில் போய் அழுத்தமாக போய் பாய்ஞ்சிடும். ஏன்னா வெளியே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எது ஒன்று ஆழமாக போய் பாய்ஞ்சிடுச்சோ அது ஒரு சம்டைம்ஸ் சில ஆளுங்களில் ஒரு பர்சனாலிட்டியாக மாறிடும். அதுதான் அந்த அன்னியன் கேரக்டர். cannot contain the pressure anymore. பஸ் அன்னியன். அதே தான் இப்போ அந்த பொண்ணு மேலே அவ்வளோ காதல், நந்தினி மேலே ஒரே காதல். நந்தினி தானே பேரு, அவங்க ஞாபகம். ஸோ காதல் அவ்வளோ காதல் இருக்கு. லஸ்ட் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. பட் யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் இட் பிகாஸ் தி அப்ரிங்கிங். இந்த மாதிரி சும்மா காதல் பண்ணுறதெல்லாம் கூடாது அப்படின்ட்டு தவறுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆசை இருக்குது, நான் அடக்கி வச்சு, ஆசை இருக்குது அடக்கி வச்சு. ஒரு டைம் வரும்போது ஜஸ்ட் குடன்ட் ஹோல்ட் இட், பொத்துக்கிட்டு வெளியே வருது. அப்போ அந்த பொத்துட்டு வரும்போது தான் ரிமூவ் கரெக்டர். அது தங்கச்சி வந்துட்டு இறந்து போதில்ல, ட்ரவுன் பண்ணி இறந்து போதில்ல தண்ணியில். ஸோ அந்த கோபம் வேறு அடிஷ்னல் இன்சைட். இதை ஒழுங்காக வேலையை செய்யலையே அவங்களான்ட்டு அரசாங்க உறுப்பினர்கள் ஒழுங்காக வேலையை செய்யலை. ஹோம் ஒர்க் செய்யணுன்னா டீச்சர் வந்து பனிஷ் பண்ணுறாரு. இது அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ தகவல் செய்கிறாங்கன்னா யாருமே தண்டிக்கிறது இல்லைன்ட்டு. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வேறு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அன்னியன் பர்சனாலிட்டி எவ்வளோ சம்திங் அஸ் எ ட்ரிகர் ஆஃப்லாம். ட்ரிகர் பாயிண்ட்ஸ் தான் காமிட்டாங்களா எல்லாமே. ஒரு ஆள் அடிப்பட்டு கிடக்கிறாரு, ஒருத்தன் காப்பாற்றுறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான காடி ஓட்டிக்கிட்டு. ஸோ இதெல்லாம் கோவம், சரியான கோவம், அது வெளியே பொத்துட்டு வெளியே வருது பர்சனாலிட்டி. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர்ன்றது தான். சில பேருக்கு தெரியும். இப்போ உங்களுக்குள்ள பர்சனாலிட்டி இருக்கு தெரியும். யூ நோ டெஃபினெட்லி யூ ஹேவ் சர்டன் பர்சனாலிட்டி, பட் யூ கேனாட் எக்ஸ்பிரஸ் இட் ஓப்பன்லி. பட் ஆன் யுவர் ஓன், when nobody is looking, you will express on your own personality. ஆனால் அன்னியன் வந்து மல்டிபிள் பர்சன் டிஸ்ஆர்டர், அது அவனுக்கு தெரியாது. ஸோ த ஷெடோ கண்டென்ட்ஸ் ரொம்ப ஹெவி ஆகணுன்னு ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும். அது moral of that story is actually to know that we have certain personalities inside us. So we recognize that, then you can harness that personality towards your advantage as well. Diplomacy comes in there. ஐன சுஜிமா தந்திர கலையறி. ஆன்மீகம் வந்துட்டு நீங்கள் மெடிடேட் பண்ண அந்த பர்சனாலிட்டிலாம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, டெஃபினெட்லி வாய்ப்பு இருக்குது. ஸோ தியானத்தை கடந்தது எதுவுமே இல்லையா?